அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செய்கிற மாதிரி சூப்பரான ஒரு பூரண கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு பூரணம் பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோ வெரைட்டி கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி பூரணம் வச்சு செய்கிற பூரண கொழுக்கட்டையோட சுவையே தனி தான். அதுக்கு 150 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போது இட்லி சட்டி அடுப்பில் வச்சு இந்த பாசிப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி இதில் சேர்த்துட்டு இதை மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும். நேரடியாக வேக வச்சோன்னா ரொம்ப குழைவாயிரும். இப்படி வேக வச்சா தான் பூரணம் நல்லாயிருக்கும். வேகிற நேரத்தில் நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். நான் அன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு இடியப்ப மாவு எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இடியப்ப மாவு இருந்தாலும் சரி, இல்லை கொழுக்கட்டை மாவு எதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி தான் மாவு பிசையணும். நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கரண்டி காம்பை வச்சு கிளறி விடுங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. வெல்லம் கரைஞ்சால் போதும், ரொம்ப பாகாக தேவையில்லை. நல்லா கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பும் வெந்துருச்சு பாருங்கள். நல்லா மசிக்கிற அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போது இதை வேற ஒரு தட்டில் மாற்றி இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மேஷர் இல்லை டம்ளரோட அடிப்பாகம் வச்சு நம்ம நல்லா பொலன்னு உதுத்து எடுத்துக்கணும். இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ பூரணம் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கணும். நெய் சூடானதும் 10-15 முந்திரி பருப்பை சின்னதாக நறுக்கிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. பொடியை நறுக்கிட்டு சேர்த்தா தான் அந்த பூரணத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பொன்னிறமானதும் நான் அன்றைக்கி சின்ன தேங்காய்ன்றதுனால ஒரு தேங்காய் அப்படியே துருவி எடுத்துக்கிட்டேன். நல்ல பெரிய தேங்காயாக இருந்தால் ஒரு மூடி மட்டும் துருவி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம உதுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தையும் வடிகட்டிட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். வெல்லத்தில் எப்போவுமே தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. 1/4 டம்ளர் தான் ஊற்றுனேன். அதுவே பாருங்கள் தண்ணியாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோன்னாக்கா இது வத்திரும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு அந்த வெல்லத்தோட ஈரப்பதமெல்லாம் போனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சமே நல்லா கெட்டியாயிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இது ஆறட்டும். நம்ம பிசைஞ்சு வச்ச கொழுக்கட்டை மாவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா கையை வச்சு பிசையலாம். நல்லா சாஃப்டாக இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்த பூரணத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிட்டோன்னாக்கா நமக்கு சுலபமாக இருக்கும். கொஞ்சம் உதிரியாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அது பூரணம் உள்ளே வைக்கும்போது கரெக்டாகிடும். நான் இன்றைக்கி அச்சிலையும் செய்ய போகிறேன். சும்மா அச்சு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். இந்த அச்சில் நல்லா நெய் தடவிக்கோங்க. கையிலையும் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த அச்சு உள்ளே வச்சு உள்பக்கமெல்லாம் நல்லா அழுத்தி விட்டுறணும். நான் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கனமாக வைங்க. அப்போ தான் பூரணம் பிரியாமல் நல்லாயிருக்கும். இந்த அச்சில் நிறைய பூரணம் வைக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவு நல்லா மாவை நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறம் பூரணத்தை உள்ளே வச்சிடணும். ஃபுல்லாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் மேலே கேப் இருக்கணும். வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து அதை அழகாக அப்படியே மூடி வச்சிடணும். இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லா கொழுக்கட்டை பார்க்க அழகாக இருக்கும். இப்போ அதை அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி மற்ற கொழுக்கட்டைகளையும் செஞ்சுக்கலாம். அச்சு இல்லாமல் செய்கிறதும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் இல்லை வாழை இலையில் நல்லா நெய் தடவிட்டு உருண்டை மாவு எடுத்து நல்லா பரப்பி விட்டுட்டு உள்ளே பூரணத்தை வச்சு மடிச்சிட வேண்டியது தான். ஓரமெல்லாம் நல்லா ஒட்டி விட்டுறணும். லேசாக நெய் கையில் தடவிட்டு நல்லா அமுக்கி விட்டாலே நல்லா ஒட்டிக்கும். எங்கேயும் வெடிப்பு இல்லாமல் எல்லா பக்கமும் அமுக்கி விட்டுட்டு வேக வைக்க வேண்டியது தான். இட்லி சட்டியில் தண்ணி சூடானதும் எல்லா கொழுக்கட்டையும் வச்சுட்டு
மூடி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளோட கொழுக்கட்டை ரெடி. பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. சூடாக இருக்கும், அதனால் கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை எடுங்க. எடுக்கும்போது மெதுவாக எடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவில் நம்ம 20 கொழுக்கட்டை வரைக்கும் செய்யலாம். சூப்பரான அந்த பூரண கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோடு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.